என்ற மாமுனிவர் இருந்தார். அவர் தர்மசீலராகவும் சிவனிடத்தில் மாறாத பக்தி கொண்டவராகவும் இருந்தார். அவர் தான் பெற்ற தவ வலிமையால் நினைக்கும் இடத்திற்கு சென்று வரும் ஆற்றல் பெற்றிருந்தார். ஒரு சமயம் அவர் சிவலோகம் சென்று இருந்தார். அப்பொழுது வழியில் குறுக்கிட்ட நரகலோகத்தை காண நேர்ந்தது. அங்கே சிலர் வேதனையோடு இருப்பதை பார்த்தார். அவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டார். வேதனைக்கான காரணத்தையும் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் சிலாதாரரின் பிதுர்கள். சிலாதர் சிறந்த தவசீலனாக இருப்பதால் சிவலோக பதவியை கூட அவன் அடைவான். ஆனால் இதுவரை அவன் புத்திர பாக்கியத்தை பெறவில்லை. அதனால் நாங்கள் நரகத்தில் துன்புற வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். அதை கேட்டு சிலாதர் அவர்களை வணங்கி, நான் தான் சிலாதர், நான் அருந்தவம் புரிந்துள்ளேன். ஆனால் நீங்கள் கூறியவாறு புத்திர பாக்கியம் பெறவில்லை. அதனால்தான் நீங்கள் அவதிக்குள்ளாகிறீர்களா என்று சந்தேகத்தோடு கேட்க, ஆம் மகனே, நீ பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்து பிள்ளை வரம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் நற்கதி பெறுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டதும் சிலாதர் பூலோகம் வந்தார். சிவபெருமானை நோக்கி பல காலம் தவம் புரிந்தார். அவரை சுற்றிலும் புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்தது. அந்த நிலையிலும் புற்றுக்குள்ளே இருந்து எதுவும் சாப்பிடாமல் சிவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அவருடைய உறுதியைக் கண்டு மகிழ்ந்த எம்பெருமான் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து, சிலாதா, உன் பக்திக்கு மகிழ்ந்து போனேன், என்னை பார் என்று சொல்ல புற்று சரிந்தது. சிலாதர் கண்களை திறந்து பார்த்தார். அவருக்கு முன்னால் காட்சி கொடுத்த சிவனை பார்த்து பலவாறு வணங்கி பாடினார். எந்த காரணத்திற்காக தவம் இருக்கிறாய்? வேண்டும் வரத்தை கேள் என்று சிவன் சொல்ல, அதற்கு சிலாதர், மகேஸ்வரா, என்னுடைய முன்னோர்கள் நரகத்தில் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதனால் நான் ஒரு நல்ல புத்திரன் பெற வேண்டும். அந்த புத்திர பாக்கியத்தை எனக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார். சிவபெருமானும் அவ்வாறு அருள்வதாக கூறிவிட்டு மறைந்தார். சிலாத முனிவர் மகிழ்ந்து தன் ஆசிரமத்திற்கு சென்று பல முனிவர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னார். அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். சில காலம் சென்றது. சிலாத முனிவர் ஒரு வேள்வி புரிவதற்காக நிலத்தை உழுது கொண்டிருந்தார். அப்பொழுது பூமிக்கடியில் ஒரு குழந்தை அழும் குரல் கேட்டது. அதை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்து பார்த்தார். அந்த குழந்தை அழகும் கவர்ச்சியும் கொண்ட குழந்தையாக இருந்தது. சிலாதரும் மற்ற முனிவர்களும், இது அரக்கர்களுடைய வேலையாக இருக்கலாம், சூழ்ச்சியாக இருக்கலாம், நம் வேள்வியை கெடுப்பதற்காக அவர்களுடைய வேலையாக இருக்கலாம் என்று சொல்ல, அவரும் அந்த குழந்தையை பார்க்காமல் நகர்ந்து விட்டார். அப்பொழுது அந்த குழந்தை அப்பா என்று வாய் திறந்து அழைத்தது. சிலாதரும் மற்றவர்களும் வியப்பாக பார்த்தார்கள். அப்பொழுதும் அவர்கள், இது கண்டிப்பாக அரக்கர்களுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று எச்சரிக்க, மீண்டும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அப்பொழுது அந்த குழந்தை அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டே முட்டி போட்டு நகர்ந்து வர ஆரம்பித்தது. சிலாதருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது வானத்தில் இருந்து, சிலாதா, இது உன் குழந்தை, உன் குறையை தீர்க்க வந்தவன். இவனுக்கு நந்தி என்று பெயரிட்டு வளர்த்து வர வேண்டும் என்று அசரீரி கேட்டது. அதை கேட்ட சிலாத முனிவர் தாமதிக்கவில்லை. ஆவலோடு குழந்தையை எடுத்து அணைத்துக் கொண்டார். சிவபெருமான்